2026ஆம் ஆண்டிற்கான விருச்சிக ராசி நேயர்களுக்கான கேள்விகள் கிரகநிலைகளை மையமாக வைத்து இங்கே கொடுக்கப்பட்டுள்ளது. குறிப்பு: 2026ஆம் ஆண்டில் முக்கிய கிரக சஞ்சாரங்களாக கருதப்படுவது: குரு பெயர்ச்சி மே 2025 முதல் ஜூன் 2026 வரை 8ஆம் வீடான மிதுனத்தில் இருப்பார். அஷ்டமகுரு மே 26, 2026க்கு பிறகு 9ஆம் வீடான கடகத்திற்கு செல்கிறார். சனி பெயர்ச்சி மார்ச் 6, 2026 வரை 4ஆம் வீடான கும்பத்தில் அர்த்தாஷ்டம சனியாக இருப்பார். அதன் பிறகு 5ஆம் வீடான மேனத்திற்கு செல்கிறார். விருச்சிக ராசி அன்பர்களே, கடந்த சில வருடங்களாக ஏதோ ஒரு தடை இருக்கு, எல்லாமே இழுபறியா நடக்குதேன்னு ஒரு மன சோர்வுல இருந்தீங்க இல்லையா? குறிப்பா 2026இன் முதல் பகுதி அது ஒரு அக்னி பரீட்சை. உங்க சுகஸ்தானத்துல உட்கார்ந்திருந்த அர்த்தாஷ்டம சனியும் உங்க ராசிக்கு 8ஆம் வீட்ல மறைஞ்சு நின்னு பாடாயப்படுத்தின அஷ்டம குருவும் தான் இதுக்கெல்லாம் காரணம். ஆனா நிஜமான கதை இனிமேல் தான் ஆரம்பிக்குது. மார்ச் 6க்கு அப்புறம் சனி விலகுறாரு. மே 26க்கு அப்புறம் குரு மாறப் போறாரு. இந்த 2 மகத்தான மாற்றங்கள் உங்க வாழ்க்கையில என்னென்ன மாயாஜாலங்களை நிகழ்த்தப் போகுதுன்னு தெரியுமா? உங்க கவலைகளுக்கான முடிவும் உங்க கனவுகளுக்கான தொடக்கமும் இந்த ஆண்டுதான். வாங்க, 2026இல் உங்கள் வாழ்க்கையின் திசையை மாற்றப் போகும் நீங்க உங்ககிட்டயே கேட்டுக்கொள்ள வேண்டிய அந்த 20 முக்கிய கேள்விகள் என்னென்னு பார்க்கலாம். உங்க ராசிநாதன் செவ்வாய். வீரத்துக்கும் விடாமுயற்சிக்கும் சொந்தக்காரங்க நீங்க. ஆனா கிரகநிலைகள் சவாலா இருந்தப்போ நீங்க பல இடங்கள்ல பின்வாங்க வேண்டியதா இருந்துச்சு. 2026ஐ 2 பகுதிகளா பிரிச்சு ஒவ்வொரு காலகட்டத்திலும் நீங்க எப்படி கேள்விகளை அணுகணும்னு இப்ப பார்க்கலாம். 1. மன அழுத்தம் குழப்பம் அதிகமாக இருக்கிறதே, இது தற்காலிகம்தானா? ஆம். மார்ச் 6 வரை 4இல் இருக்கும் சனி சுகம் நிம்மதி இரண்டையும் குறைப்பார். மேலும் 8இல் இருக்கும் குரு திடீர் சிக்கல்களை கொடுப்பார். இது தற்காலிகம். 2. பணவரவு சீராக இருக்குமா? கடன் பிரச்சனை தீருமா? வரவு சீராக இருந்தாலும் 8இல் இருக்கும் குருவால் மறைமுக செலவுகளும் விரயங்களும் வரலாம். பேராசை தவிர்த்து நிதானமாக இருந்தால் கடனை கட்டுப்படுத்தலாம். 3. வீடு வாகனம் சம்பந்தமான விஷயங்களில் இப்போது முதலீடு செய்யலாமா? 4இல் சனி இருப்பதால் மார்ச் வரை எந்த புதிய பெரிய முதலீடுகளுக்கும் அவசரப்பட வேண்டாம். தாய்வழி உறவுகளோடனோ பூர்வீக சொத்துகளோடனோ இப்போது ஓதல் வேண்டாமே. வேலையில் உள்ளவர்களின் உழைப்புக்கு ஏற்ற அங்கீகாரம் கிடைக்குமா? உழைப்பு அதிகரிக்கும், ஆனால் 8இல் இருக்கும் குருவால் உடனடி அங்கீகாரம் தாமதமாகலாம்.